நம்ம நிறைய பணம் கொடுத்து ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம். அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும், பார்க்கறதுக்கு புதுசாவே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் வேர் இல்ல அவுட்டிங்க்கு எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏர் வாஷ் ஷாம்பூஸ் இருக்கு, கம்மி பிரைஸ் ஷாம்பூஸ் கூட கிடைக்குது. அதை வந்து நீங்க பக்கெட்ல போட்டு டைல்யூட் பண்ணிட்டு அதுல ஸ்லைட்டா வந்து வாஷ் பண்ணிட்டு கோல்டு வாட்டர்ல ரின்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிழல்ல காய வைங்க, அது ரொம்ப முக்கியம். வெயில்ல காய வச்சிடாதீங்க, நிழல்ல காய வைங்க. அதுவும் அந்த ஃபேப்ரிக் முடிஞ்ச வரைக்கும் திருப்பிட்டு நீங்க நிழல்ல காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு நீங்க பண்ற அயனிங் வந்து ஸ்டீம் அயனிங் பண்ணா நல்லது. இன்கேஸ் எங்க கிட்ட அந்த அயன் பாக்ஸ் அயன் தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கை திருப்பிக்கோங்க, டர்ன் பண்ணிட்டு அது மேல வச்சு பண்ணீங்கன்னா சோ தட் இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. செகண்ட் ஒன், இப்ப நிறைய கெமிக்கல்ஸ் பேஸ்ட் வார்ட்ரோப்ல போடுறதெல்லாம் கிடைக்குது, நாப்தலின் பால்ஸ் மாதிரி, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆர்கானிக்கும் கிடைக்குது, அதை பிக் பண்ணி நீங்க அதுல போடுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அப்பப்ப ட்ரை கிளீன் கொடுங்க, சோ தட் அது பாலிஷ் ஆகி வரும்போது இன்னும் புதுசாவே இருக்கும். ரெகுலரா கொடுக்கலனாலும் அப்பப்ப கொடுத்து வாங்குனீங்கன்னா கொஞ்சம் புதுசா பாலிஷ்டா வரும். ட்ரை கிளீன் ஷாப்பை ப்ராப்பரா எந்த ஷாப்பு நல்லா பண்றாங்கன்னு சொல்லி கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியா பண்ணலன்னா அந்த இடத்துல கூட உங்களோட ஃபேப்ரிக் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க வார்ட்ரோப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸும் சாரீஸ் எல்லாமே எப்பயுமே புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும்.